ஹலோ வெல்கம் பேக் டு செல்லகாரி யூடியூப் சேனல். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது ஹாப்பி ராஜா ஓடிடி ரிவ்யூ. முந்தினத்து தான் வந்திருக்கு, 24 ஏப்ரல் அமேசான் ப்ரைமில் வந்திருக்கு. யாரனா பார்க்கணுமானா அமேசான் ப்ரைமில் பாருங்கள். ஹாப்பி ராஜா நம்மளோட ஜிவி பிரகாஷோட படம். ஸோ எல்லாருக்கும் தியேட்டரில் யாரும் பார்க்கலையோ இப்போ ஓடிடியில் வந்துச்சு. ஸோ மேக்ஸிமம் ஒரு 2.5 ஹவர்ஸ் ரன் டைம் இருக்கும் படம் மொத்தமாக. ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட்டு, ஈகோ கிளாஷ் அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். மெயினாக இந்த ஸ்டோரி சிங்கிள் லைனில் சொல்லுவோன்னா, ஒரு வில்லேஜ் டு சிட்டி 2 பேர் மத்திய எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது இப்போ ட்ரெண்டு மொத்தமாக. அந்த 2 பேர் ஒரு பையன் இன்னொரு சிட்டி பொண்ணு கல்யாணம் பண்ண, அதில் என்ன சிக்கல் இருக்குது, கல்யாணம் பண்ண முடியுமா முடியாதா, அது எப்படி பண்ணணும், அந்த ஈகோ கிளாஸ் எந்த ஈகோ கிளாஸ் வரும், எல்லா படம் மொத்தமாக நம்ம பார்த்தா உங்களுக்கு தெரிய போகுது. மெயினாக படம் பார்த்தா ஓரளவு ஜிவி பிரகாஷ் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அங்கங்கே கொஞ்சம் ஹை பிச்சில் ஆக்டிங் பண்ண மாதிரி இருக்கும். மெயினாக நம்ம ட்ராகன் படத்தில் பிரதீப் ரங்கநாதன் அப்பா ஆக்டிங் செஞ்ச அவங்களே அந்த சாரு இந்த படத்தில் ஆக்டிங் செஞ்சாங்க. ஜார்ஜ் மேரியன் அவனோட நேம். ஸோ அவங்கள ஆக்டிங் செஞ்சாங்க. அவங்க ரொம்ப நல்லா ஆக்டிங் செஞ்சாங்க. அது ஜிவி பிரகாஷோட அப்பா மாதிரி ஆக்டிங் செஞ்சாங்க. நல்லா ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரொம்ப வருஷமாக நம்ம பழைய அப்பாஸ், நம்ம பழைய படம்ஸில் எல்லாம் இருக்காங்கன்னா ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க அப்பாஸ். அவங்களுக்கு ஒரு நல்ல கண்டென்ட் ஆக்டிங் கொடுத்த ஒரு கண்டென்ட்டு தான் இருக்குது. அவங்களும் நல்லா ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. மெயினாக என்ன சொல்லணும்னா, இந்த ஸ்டோரி லைன் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தான். எல்லாருக்கும் நம்ம படம் பார்த்தா இந்த ஸ்டோரி லைன் தெரியும். இந்த ஸ்டோரியில் லாஜிக் எதுவுமே இருக்காது. மெயினாக எண்டிங்கில் இருக்க லாஜிக்கு சுத்தமாக யாருக்கும் தெரியாது. எப்படி இருந்தால் நான் அவங்களுக்கு மொத்தமாக கண்டென்ட் சொல்ல மாட்டேன். ஆல்ரெடி அவங்கள முன்னாடியே பார்ப்பாங்க. முன்னாடியே 2 பேருக்கு தெரியும். யார் 2 பேர் நான் சொல்ல மாட்டேன். 2 பேர் யார் முன்னாடியே எப்போ ஒரு 10 வருஷமாக 2 பேர் ஃபேஸஸ் எல்லாருக்கும் 2 பேருக்கு தெரியும். பட் இந்த சினிமாவில் லாஜிக் என்னென்னா, ஒரு 20 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க 2 பேரை மீட் பண்ணால் அந்த 2 பேர் மூஞ்சி யாருக்கும் தெரியாது. சப்போஸ் இப்போ நீங்கள் எல்லோரும் என்னோடய வீடியோ பார்க்குறாங்க. திருப்பி ஒரு 20 வருஷமோ ஒரு 10 வருஷமோ திருப்பி என்னோடய வீடியோ பார்த்தா இது செல்லகால வீடியோ உங்களுக்கு தெரிய போகும். தெரியாமல் இருக்காது தானே. பட் அந்த படத்தில் போய் பார்த்தா அந்த 2 பேர் மூஞ்சி யாருக்கும் தெரியாது. அந்த ஸ்டோரி கண்டினியூ ஆகிறதுக்கே அது ஒரு லாஜிக் வச்சு மாதிரி இருக்கும். அது எனக்கு ரொம்ப ஒர்க்கே ஆகாது. சும்மா பண்ணணுமே அது பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, சினிமானால சென்டிமெண்ட் அங்கங்கே ஒர்க் ஆகிருக்கு. ரொம்ப பெருசாக சென்டிமெண்ட் எதுவுமே செகண்ட் ஹாஃபில் ஒரு சில சீன்ஸில் ஒர்க் ஆகிருக்கு தவிர மற்றவே எங்கே ஒர்க் ஆகலை. காமெடி அதே மாதிரி அங்கங்கே ஒர்க் ஆகிருக்கு. இன்டர்வெல் சீன் ஓரளவுக்கு ஓகே. ஜார்ஜ் மாதிரி நான் அப்பாஸ் 2 பேர் கிட்ட பேண்டர் நல்லா இருந்துச்சு. 2 பேர்கிட்ட இருக்க ஒரு ஃபைட்டு நல்லா தான் இருந்துச்சு. 2 பேர்கிட்ட இருக்க சென்டிமெண்ட் ஓரளவுக்கு நல்லதாக இருந்துச்சு. பட் படத்தை மொத்தமாக பார்த்தா பழைய ஸ்டோரி தான். அதில் புதுசாக எதுவுமே இல்லை. அங்கங்கே காமெடி வச்சு பண்ணியிருக்காங்க. அங்கே சென்டிமெண்ட் வச்சு பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு போர் அடிக்கும் அது எதில் ஒரு படம் பார்க்கணும்னு சொன்னால் ஹாப்பி ராஜா அமேசான் ப்ரைமில் பார்க்கலாம். இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு எதனா படம் இருந்துச்சுன்னா அது பார்க்கலாம். மெயினாக என்னென்னா, சென்டிமெண்ட் ஒர்க் ஆகிருச்சுன்னா சினிமா நல்லா இருக்கும். காமெடி ஒர்க் ஆகிருக்குன்னா நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சவருக்கு 2மே சரியாக ஒர்க் ஆகலை. அதனால தான் படம் அங்கங்கே ரொம்ப போர் அடிக்க மாதிரி இருக்கும். ஹீரோயின் அவ்வளோ பெருசாக எதுவுமே இல்லை. எங்கே வந்தும் அங்கே ஒரு சீன் இருக்கும், இங்கே ஒரு சீன் இருக்கும், அங்கங்கே ஒரு சீன்ஸ் இருக்கும். ஹீரோயினுக்கு இருக்கும் கேரக்டர். பட் அது ஒரு பெருசாக இம்பார்ட்டண்ட் இருக்க கேரக்டர் அந்த மாதிரி இல்லை. ஏன்னா 2 பேர்கிட்ட இருக்கிற லவ் அவங்களுக்கு இருக்கணும், அவங்களும் இருப்பாங்க. ஸோ மொத்தமாக படம் பார்த்தோன்னா ஒரு ஆவரேஜ் இல்லைன்னா பிலோ ஆவரேஜ் ஓடிடி படம் மாதிரி. எதனா பார்க்கணுமானா நான் முன்னாடி சொன்ன மாதிரி அமேசான் ப்ரைம் போய் பாருங்கள். இப்போ வரைக்கும் எனக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள்,
எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.